வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவின் பாலைவன பகுதிக்குள் இப்போது ஒரு புதிய வகை துருப்புக்கள் நடமாடுகிறார்கள். அவர்கள் எந்த நாட்டின் கொடியையும் தங்கள் சீருடையில் அணிந்திருக்கவில்லை. முகத்தை மூடிய கருப்பு உடைகள், கையில் அதிநவீன நைட் விஷன் கருவிகள். இவர்கள் தான் கோஸ்ட் யூனிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். பேய் படை பிரிவுகள். அமெரிக்காவின் டெல்டா போர்ஸ் மற்றும் இஸ்ரேலின் சயாரத் மர்கல் பிரிவினை சேர்ந்த சிறப்பு படை துருப்புக்கள் இவர்கள். இவர்கள் பணி மிகவும் ஆபத்தானது. எதிரியின் எல்லைக்குள் ஆழமாக ஊடுருவி சந்தேகத்துக்குரிய இடங்களை சோதனையிட வேண்டும். நேற்று இரவு அல்தான் பகுதியில் நடந்த சம்பவம் ஒரு சிறந்த உதாரணம். சிரியாவின் தெற்கே உள்ள ஒரு பழைய சிமெண்ட் தொழிற்சாலை அது பல ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்தது. ஆனால் கடந்த சில காலமாக அங்கே நடமாட்டம் இருப்பதாக உளவு தகவல் கிடைத்தது. நள்ளிரவு 2 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் அந்த இடத்தை சுற்றி வளைத்தார்கள் கமாண்டோக்கள். தொழிற்சாலையில் உள்ளே நுழைந்த போது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது சிமெண்ட் தயாரிக்கும் இடமல்ல, அது ஒரு தற்காலிக ஆயுத கிடங்காக மாற்றப்பட்டிருந்தது. உள்ளே நூற்றுக்கணக்கான பேரல்கள் இருந்தன. ஒவ்வொன்றின் மீதும் மண்டையோடு குறியீடு போடப்பட்டிருந்தது. ரசாயன பொருட்களை குறைக்கும் சர்வதேச எச்சரிக்கை குறியீடு அது. ஆனால் அவற்றை விட ஆபத்தானது அந்த பேரல்களை சுற்றி காவலுக்கு நின்றிருந்தவர்கள். அவர்கள் சிறிய வானவ துருப்புகள் அல்ல. முரட்டுத்தனமான தாடி வைத்திருந்த அந்த ஆயுததாரிகள் யார் என்று அடையாளம் காணப்படவில்லை. துப்பாக்கி போர் வெடித்தது. இருட்டு அறைக்குள் லேசர் விளக்குகள் மின்னின. சில நிமிடங்களில் அந்த இடம் கமாண்டோக்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ஆனால் அதற்குள் அங்கிருந்தவர்கள் சில பேரல்களை ட்ரக்கில் ஏற்றிக்கொண்டு பின்வாசல் வழியாக தப்பித்து விட்டார்கள். அந்த ட்ரக் எங்கே சென்றது? பாலைவனத்தின் இருட்டுக்குள் அது மறைந்து விட்டது. அமெரிக்காவின் பிரிடேட்டர் ஆளற்ற விமானங்கள் வானத்திலிருந்து தேடினாலும் அந்த ட்ரக் ஒரு குகைக்குள் அல்லது சுரங்க பாதைக்குள் நுழைந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சிரியா முழுவதும் இது போன்ற நூற்றுக்கணக்கான சுரங்க பாதைகள் உள்ளன. சிரியாவுக்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய ஆட்சி நடக்கிறது. எல்லாமே இயல்பாக இருப்பது போல காணப்படுகிறது. ஆனால் உள்ளே பல விஷயங்கள் இன்னமும் மர்மமாகவே உள்ளன. முன்பு போல உள்நாட்டு போர் கிடையாது. ஆனால் உளவுத்துறை போர் நடக்கிறது. இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் மற்றும் CIA மிகவும் ஆக்டிவாக உள்ளன. வெளியே அமைதி தெரிந்தாலும் உள்ளே ஏதோ வெடிக்கப் போகிறது என்ற நிலை உள்ளது. வெடிப்பது சாதாரண வெடிப்பாக இருக்காது, அதைவிட பெரியதாகவே இருக்கும் என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அப்படி என்னதான் நடக்கிறது அங்கே? வெளியே சொல்லப்படாத பல விஷயங்கள் நடக்கின்றன. அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதலில் இவை எல்லாம் எங்கே தொடங்கின? தொடக்க புள்ளி எது? சிரியாவில் அசாத் ஆட்சி வீழ்ந்த நாட்களில் தொடங்கியது. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் அப்போது ஒரு பேய்க்களத்தின் தோற்றத்தை கொண்டிருந்தது. தெருக்களில் ராணுவ டேங்கள் அனாதையாக நின்றன. அரசு அலுவலகங்களின் கதவுகள் உடைக்கப்பட்டிருந்தன. ஜனாதிபதி அசாத் நாட்டை விட்டு தப்பியோடி விட்டார். ஆட்சி அதிகாரம் கவிழ்ந்து விட்டது. உலகம் அதை ஒரு வெற்றியாக கொண்டாடினாலும் உளவுத்துறை வட்டாரங்களில் ஒரு மரண பீதி பரவி இருந்தது. காரணம், அசாத் விட்டு சென்றது வெறும் நாற்காலியை மட்டுமல்ல, மனித குலத்தையே அழிக்கும் திறன் கொண்ட பயங்கரமான ரசாயன ஆயுதங்களையும் அவர் விட்டு சென்றிருந்தார். அதுதான் அவர் நாட்டை விட்டு போன போது இருந்த சூழ்நிலை. இப்போது டமாஸ்கஸில் இயல்பு நிலை திரும்பி விட்டது. ஆனால் அந்த ரசாயன ஆயுதங்கள் எங்கே? அதுதான் யாருக்கும் தெரியவில்லை. மொசாத்திற்கும் CIA-யும் அதைத்தான் தேடுகின்றன. சாதாரண மக்களுக்கு தெரியாமல் அந்த உளவுத்துறைகள் சிரியாவில் நடத்தும் ரகசிய ஆபரேஷன் ஓசைப்படாமல் நடக்கின்றது. உளவுத்துறை வட்டாரங்களில் கூற்றுப்படி அந்த ஆயுதங்கள் இப்போது யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல் கிடக்கின்றன. இது ஒரு சாதாரண ஆட்சி மாற்றம் அல்ல, இது ஒரு டைம் பாம். அந்த வெடிகுண்டின் கடிகாரம் ஓடத் தொடங்கி விட்டது. சிரியாவிடம் பல ஆண்டுகளாக ஒரு ரகசிய திட்டம் இருந்தது. அதன் பேர் யூனிட் 450. இதுதான் சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை தயாரிக்கும் மற்றும் பாதுகாக்கும் சிறப்பு பிரிவு. இவர்களிடம் சரைன் மற்றும் VX எனப்படும் நரம்பு வாயுக்கள் டன் கணக்கில் இருந்தன. இந்த வாயுவின் ஒரு துளி மனித தோலின் மீது பட்டால் போதும் நரம்பு மண்டலம் செயலிழந்து விடும். இவ்வளவு ஆபத்தான பொருட்கள் பாலைவனத்தின் அடியில் உள்ள ரகசிய தரையடி சுரங்கங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. அசாத் ஆட்சி இருந்தது வரை அதற்கு ராணுவ பாதுகாப்பு இருந்தது. இன்று அந்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்த வேலிகள் உடைக்கப்பட்டுள்ளன. காவலாளிகள் இல்லை. இப்போது அந்த கிடங்குகளில் இருந்தவை எங்கே என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. மொசாட் மற்றும் அமெரிக்காவின் CIA ஆகியவற்றின் கண்கள் இப்போது சிரியாவின் வரைபடத்தை கவனமாகவே உற்று நோக்குகின்றன. அவர்களுக்கு கிடைத்த சில பழைய செயற்கைக்கோள் படங்கள் அதிர்ச்சியை அளிக்கின்றன. சில முக்கிய ஆயுத கிடங்குகளின் வாசலில் இருந்த கனரக ட்ரக்கள் அங்கிருந்து நகர்த்தப்பட்டுள்ளன. இரவு நேரத்தில் மர்ம வாகனங்கள் அந்த பகுதிக்கு வந்து சென்றதற்கான தடயங்கள் இருக்கின்றன. அந்த வாகனங்களில் என்ன ஏற்றப்பட்டது? அவை எங்கே சென்றன? யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த ரசாயன ஆயுதங்கள் IS தீவிரவாதிகளின் கைகளில் கிடைத்தால் என்ன ஆகும்? ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் கைகளில் சிக்கினால் என்ன ஆகும்? அதுதான் இஸ்ரேலுக்கு எதிரான மிக பயங்கரமான ஆயுதமாக மாறும். இஸ்ரேல் இந்த ஆபத்தை உணர்ந்து உடனடியாக செயலில் இறங்கியுள்ளது. அவர்கள் ஒரு கொள்கையை வைத்திருக்கின்றார்கள். அதற்கு பெயர் டினையல் ஸ்ட்ராட்டஜி.
அதாவது எதிரியின் கையில் ஒரு ஆயுதம் கிடைப்பதை விட அந்த ஆயுதத்தை அழித்து விடுவதே மேல். கடந்த சில மாதங்களாக சிரியாவின் வான்பரப்பு முழுவதும் போர் விமானங்களின் இரைச்சல் அவ்வப்போது கேட்டது. இஸ்ரேலிய விமானப்படை IAF சுமார் 250க்கும் மேற்பட்ட வான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இது சாதாரண குண்டுவீச்சு அல்ல, இது மிக துல்லியமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அவர்கள் கட்டடங்களை இடிக்கவில்லை, அந்த கட்டடங்களுக்குள் இருக்கும் குறிப்பிட்ட அறைகளை எதிர்த்து சாம்பலாக்குகிறார்கள். குறிப்பாக டமாஸ்கஸ் நகருக்கு அருகே உள்ள ஜம்ரயா என்ற இடத்தில் இருந்த அறிவியல் ஆராய்ச்சி மையம் தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த இடத்தில் தான் ரசாயன ஆயுதங்களை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. இஸ்ரேலின் F-35 விமானங்கள் அந்த இடத்தை குறிவைத்து தாக்கின. பெரும் தீப்பிழம்பு வானத்தை கட்டியது. அந்த தீயின் நிறமே வித்தியாசமாக இருந்தது என்று நேரில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். ரசாயன பொருட்கள் எரியும் போது ஏற்படும் விசித்திரமான நிறம் அது. இஸ்ரேல் அந்த கட்டிடத்தில் எதை அழிக்க நினைத்ததோ அதை அழித்து விட்டது. ஆனால் அது போதாது. சிரியா முழுவதும் இது போன்ற நூற்றுக்கணக்கான மறைவிடங்கள் உள்ளன. ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிப்பது வைக்கோல் போரில் ஊசியை தேடுவது போன்றது. இங்குதான் தரைவழி போரின் அவசியம் வருகின்றது. இஸ்ரேல் தனது எல்லையான கோலன் பீடபூமி பகுதியில் ராணுவத்தை குவித்துள்ளது. டேங்கர்கள் சிரியாவின் எல்லைக்குள் நுழைந்துள்ளன. அவர்கள் பாதுகாப்பு மண்டலம் ஒன்றை உருவாக்கியுள்ளார்கள். இதன் உண்மையான நோக்கம் ஆக்கிரமிப்பு அல்ல, சிரியாவின் எல்லை பகுதிகளில் இருக்கும் ஆயுத கிடங்குகளை கைப்பற்றுவதுதான். இஸ்ரேலிய சிறப்பு படை துருப்புகள் இப்போது சிரியாவின் கிராமங்களுக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள். அவர்களின் கையில் ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் சிரியாவின் ராணுவ தளபதிகள் மற்றும் விஞ்ஞானிகளின் பெயர்கள் உள்ளன. ஆயுதங்கள் எங்கே என்ற கேள்விக்கான பதிலை இவர்களிடம் பெற மொசாட் முயற்சிக்கின்றது. ஆனால் அவர்களோ புதிய ஆட்சிக்கு பயந்து தலைமறைவாகி விட்டார்கள். சிலர் சிரியாவிலிருந்து வெளியேறியும் இருக்கலாம். அமெரிக்காவும் சும்மா இருக்கவில்லை. அமெரிக்க போர் விமானங்கள் சிரியாவின் கிழக்கு பகுதியில் வட்டமிடுகின்றன. அங்கே IS தீவிரவாதிகள் மீண்டும் தலை தூக்க முயற்சிக்கின்றார்கள். சிறைச்சாலைகள் உடைக்கப்பட்டு தீவிரவாதிகள் தப்பித்து வருகின்றார்கள். தப்பிக்கும் போது அவர்கள் வெறுங்கையோடு போவதில்லை. ராணுவ முகாம்களில் இருக்கும் துப்பாக்கிகள் மற்றும் ஏவுகணைகளை திருடிச் செல்கின்றார்கள். அமெரிக்காவின் நோக்கம் இந்த ஆயுதங்கள் சிரியாவை விட்டு வெளியேறாமல் தடுப்பதுதான். வானத்தில் அமெரிக்க விமானங்களும் இஸ்ரேலிய விமானங்களும் மிக நெருக்கமாக பறக்கின்றன. உளவுத்துறை தகவல்களின்படி ஈரான் சிரியாவில் ரகசியமாக செயற்படுகிறது. சிரியாவில் இருந்து ஈரானிய ஏவுகணைகள் பல இன்னமும் யாருடைய கைகளிலும் சிக்கவில்லை. அவற்றை லெபனானுக்குள் கடத்த முயற்சி நடக்கின்றது. ஹெஸ்போல்லா அமைப்புக்கு அந்த ஆயுதங்களை மாற்ற திட்டமிடுகிறார்கள். கனரக ட்ரக்கள் சிரியா லெபனான் எல்லையில் சென்ற போது அவற்றின் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயங்கவில்லை. எல்லையில் செல்லும் எந்த வாகனமும் இப்போது ஒரு இலக்குத்தான். சிவில் வாகனமா அல்லது ராணுவ வாகனமா என்று பார்க்கும் பொறுமை யாருக்கும் இல்லை. நகரம் எதுவுமே அளிக்கப்படுகிறது. சிரியாவின் பாலைவன பகுதிகளில் இருக்கும் பழங்குடி மக்களும் இப்போது ஆயுதம் ஏந்தி விட்டார்கள். அவர்களுக்கும் சில ரகசிய ஆயுத கிணக்குகளின் வழி தெரியும். அவர்கள் அந்த தகவலை வெளிநாட்டு உளவு அமைப்புகளுக்கு விட்டு பணம் சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் அது மறைந்துள்ள ஆயுதங்களில் மிகச்சிறிய சதவீதமே. இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். எங்கள் எல்லைக்கு அருகே எந்த அச்சுறுத்தலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தேவைப்பட்டால் டமாஸ்கஸ் நகரின் மைய பகுதி வரை செல்வோம் என்று அவர் கூறியது வெறும் வார்த்தைகள் அல்ல. இஸ்ரேலிய டேங்கர்கள் முன்னகரும் வேகத்தை பார்த்தால் அவர்கள் சிரியாவின் தலைநகரை கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அது இன்னும் ஒரு போருக்கு வழிவகுக்கும். துருக்கி வடக்கிலிருந்து சிரியாவுக்கு நுழைய தயாராக இருக்கின்றது. அவர்களும் சிரியாவின் சில பகுதிகளின் மேல் கண் இருக்கின்றது. இப்படி 4 திசைகளிலும் படைகள் சிரியாவை சூழ்ந்துள்ளன. நடுவில் மாட்டிக்கொண்டது அப்பாவி மக்களும் அந்த ரகசிய ஆயுதங்களும் தான். ஆனால் உளவுத்துறையை அதிகம் கவலை கொள்ள செய்வது அந்த தொலைந்து போன வழித்தடங்கள் தான். செயற்கைக்கோள் பார்வையில் சிக்காமல் மேகமூட்டத்தை பயன்படுத்தி சில வாகனங்கள் தப்பியதாக சந்தேகிக்கப்படுகிறது. அந்த வாகனங்கள் எங்கே சென்றன? பாலைவனத்தின் மணலுக்கு அடியில் ஏதேனும் தரையடி சுரங்கங்கள் உள்ளனவா? அல்லது அண்டை நாட்டு எல்லைகளை அவை கடந்து விட்டனவா? இந்த கேள்விக்கான விடை யாருக்கும் தெரியவில்லை. அந்த விடை கிடைப்பதற்குள் அந்த வாகனம் வெடித்துவிடக் கூடாது என்பதுதான் உலகின் பிரார்த்தனை. விமான தாக்குதல்கள் மூலம் கட்டடங்கள் அழிக்கலாம், ஆனால் காணாமல் போன ஆயுதங்களை வானத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு தரையில் இறங்க வேண்டும், புழுதியிலும் புகையிலும் தேட வேண்டும். இஸ்ரேலும் மற்ற அமெரிக்க உளவுத்துறைகளும் இப்போது அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் போவதற்கு முன்பு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள்.